பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து ஆண்டவருடைய பாதத்தில் இந்த காலை ஆரம்பிக்க உதவி செய்ததுக்காய் துதிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 94 அதிகாரம் அதனுடைய 14வது வார்த்தையின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். தேவன் தன்னுடைய சுதந்திரம், தேவனுடைய சுதந்திரம், ஆமென், தேவனுடைய பொக்கிஷம் என்பதும், நீங்கள் என்னுடைய சம்பத்தாயிருக்கிறீர்கள் என்பதும், நீங்கள் என்னுடைய சுதந்திரமாயிருக்கிறீர்கள் என்பதும், தேவன் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். இந்த கால வேளையில நாம் தேவனுடைய சுதந்திரம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி சுதந்திரமானோம்? தூரமாயிருந்தோம், அறியாமல் இருந்தோம், விலகி இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரித்த போது, பரிசுத்தப்படுத்தின போது, நாம் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட போது நாம் தேவனுடைய சுதந்திரராயிருக்கிறோம். நிச்சயம் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் கேட்கிறது. ரகசியம், தேவ பிள்ளைகள், தேவனுடைய சுதந்திரம், தேவனுடைய சுதந்திரம். ஆமென். தேவனுடைய சுதந்திரம் என்பது, ஆமென், அவர் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சம்பாதித்த எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நமக்கு உரிமை உண்டு. இந்த கால வேளையில தேவன் தம்முடைய சுதந்திரை கைவிட மாட்டார். உன்னை கைவிட மாட்டார் என்றுதான் பொருள். இந்த கால வேளையில நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிராமிஸ் பண்ணின தேவன் தன்னுடைய சுதந்திரத்தை, நாம் தேவனுடைய சுதந்திரமாய் மாறி நிற்கிறோம். நம்முடைய சுதந்திரத்தை, தேவனுடைய சுதந்திரமாய் நம்மை கர்த்தர் கைவிட மாட்டார். நம்மோடு இருப்பார். நம் எந்த காரியத்தை செய்யும் போதும், சில வேளை அறியாமல் செய்யலாம், ஆமே, ஆனால் கரெக்ட் பண்ணி கொண்டு வருவார். கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கைவிடவும் மாட்டார், விலகவும் மாட்டார். அப்படியானால் நாம் எடுக்கிற எல்லா காரியங்களிலும் நம்மோடு இருந்து செவ்வையான வழியில் நேர்த்தியாய் நடத்தி கைவிடாத தேவனாயிருப்பார். அல்லேலூயா. முன்குறித்தவர், அழைத்தவர், தெரிந்தெடுத்தவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கைவிடவே மாட்டார். நெருக்கடி வரும்போது விட்டு விலகுகிறவர் அல்ல. ஆமே, போராட்டங்கள் வரும்போது விலகி விட்டாரோ? இல்லை. நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு இருக்கிறார். எந்த நெருக்கடி வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். எந்த சூழ்நிலை எதிராய் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளணும். இந்த கால வேளையில ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உம்முடைய சுதந்திரத்தை நீ கைவிடுகிறதில்லை. நீர் எங்களை உம்முடைய சுதந்திரமாய் கொண்டிருப்பதற்காய் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால விலை கிரயமாய் எங்களை கொண்டு, ஆண்டவரே, இந்த நாள் வரை எங்களை விடாதபடி, கைவிடாதபடி எங்களை காத்து நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆமே, இந்நாள் வரை நிலை நின்றது நீர் எங்களை கைவிடாததினால், இந்நாள் வரை நிர்மூலமாகாதது நீர் எங்களை கைவிடாதபடியினால் என்று இந்த கால வேளையில் இதை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் உணர்ந்து உமக்கு நன்றி சொல்ல, உணர்ந்து உம்மை துதிக்க எல்லா நாவுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் எங்களுடைய சுதந்திரத்தை கைவிட மாட்டீர். ஆண்டவர், எந்த சூழ்நிலை, நெருக்கடி, நிந்தைகள், பரிகாசங்கள், சோதனைகள், எந்த சூழ்நிலையிலும் என் அப்பா எங்களை கைவிட மாட்டீர். எங்களோடு இருந்து நடத்துகிறீர், எங்களோடு இருந்து எங்களை தாங்குகிறீர் என்று இந்த நாட்களில் ஆண்டவரே உணர்ந்து உமக்கு நன்றி சொல்ல எல்லா தெய்வ பிள்ளைகளையும் பலப்படுத்தும், விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும். கர்த்தர் அப்படி செய்ய போகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை கைவிட மாட்டார். God bless you. Praise the Lord.